Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்தில் இருந்து சென்னை வந்த பெண்ணிடம் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ உயர் ரக கஞ்சா சிக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்கர், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்காணித்து சந்தேகப்பட்ட பயணிகளை நிறுத்தி சோதனை நடத்தினர். இந்த நிலையில சுமார் 30 வயதுடைய பெண் பயணி ஒருவர் நவ நாகரிக உடைகளில் உயர் வர்க்கத்து பெண்ணை போன்ற ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாளே இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்தார். இதனால் சுங்க அதிகாரிகளுக்கு அந்த பெண் பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அவரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதையடுத்து பெண் சுங்க அதிகாரிகள் அந்த பெண் பயணியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு தனி அறைக்கு அழைத்து சென்று முழுமையாக பரிசோதித்தனர். அதோடு அந்த பெண் பயணியின் உடைமைகளையும் சோதித்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 2 கோடி மதிப்புடைய பதப்படுத்தப்பட்ட உயரக கஞ்சா போதைப் பொருள் 3 கிலோ அந்த பெண் மறைத்து வந்தது தெரிய வந்ததும் அந்த பெண்ணை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்தனர். மேலும் போதைப் பொருளை கடத்தி வந்த நவநாகரிக இளம் பெண்ணை சுங்க அதிகாரிகள் கைது செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட துணை நடிகைக்கும் இந்த இளம் பெண்ணுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரிப்பதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் 2 கோடி மதிப்புடைய உயரக கஞ்சா போதைப் பொருள் 3 கிலோவுடன் இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்கர்.